Hi everyone. So 10th standard Tamil 2 mark 3 mark 5 mark 8 mark தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்த்தாச்சு. பட் இது ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்? குருவினா, சிறுவினா, நெடுவினா, கட்டுரை, கடிதம். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் क्वेश्चंस வரும் நான் சொல்ல போறேன். சரியா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. இதை படிச்சிங்கனாலே போதும், தமிழ் முடிஞ்சிடும். அப்புறம் இது மீதி போக என்ன இருக்கும்? 5 to 10 அதாவது மொழிபெயர்ச்சி அது மட்டும் தான் இருக்கும். 1 மார்க் மட்டும் தான் இருக்கும். மீதி எல்லாமே இதிலே கவர் ஆயிரும். அழகிடுதல் நீங்கள் தான் படிக்கணும். அண்ட் மீதி கவினுரை, காட்சி கட்டு கவினுரை, அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்பு ஆர் இன்சொல் தீய சொல், அதுக்கப்புறம் அதாவது நிற்க அதற்கு தகன்னு சொல்லுவாங்க. இது படிவம். இதெல்லாம் நீங்களே படிச்சுக்கணும் தெரியும். இதுவுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொஸ்டின் பேப்பர் வச்சு சொல்கிறேன். பட் இதுதான் ரொம்ப முக்கியம். குருவினா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 குருவினா இருக்கும். 20 ஒரு 18. அது ஏன் அவ்வளோ அதிகம்னா டெஃபினிஷன்ஸ் மாதிரியும் இருக்கும், சிலது வந்து இலக்கணம் கொஸ்டின்ஸ். ஸோ அதுவுமே நமக்கு 3 மார்க்கில் கேட்குறாங்க. ஸோ அதனால தான் எவ்வளோ. அதே மாதிரி தான் சிறுவினாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 18 இருக்கும். அதுலேயுமே ஒரு ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதனால் ஈஸியாக படித்து முடிச்சலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மணி நேரம் போகுது இது முடிக்கிறதுக்கு. நெடுவினா என்னென்னாலும் பின்னாடி பார்த்தலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். கீழே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை லைக் பண்ணுங்கப்பா. 10th ஸ்டாண்டர்ட் வேங்கை என்பதுக்கு இது வந்து ரொம்ப ரிப்பீட்டு. கண்டிப்பாக போன வருஷமும் கேட்டாங்க. தற்கால உரைநடையில் சிலேடை அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கேட்டிருக்காங்கப்பா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள், மண்ணும் சிலம்பே மணிமே களவடிவே. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 50 காப்பியங்களாக பெயர்களை எழுதுக அப்படிங்கிற மாதிரி இலக்கண கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அட்டம்ப்டில். வசன கவிதை, மா ஆள் பொருள் இலக்கணம் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். தண்ணீர் குடி, தயிர் குடம், விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகவெண் சொற்கள் இதுவும் ஈஸி. இருடி பொம்மல் இது வந்து இத்தொடரை உணர்த்தும் பொருளை எழுதுக. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக கேட்குறாங்க. வருங்காலத்தில் தேவை என கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு 8th கொஸ்டினோட கன்ஃபியூஷன். சாரி. அடுத்த மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் ஆற்றும் பாங்கினை எழுதுக. சரியா? அடுத்தது செய்குத்தம்பி பாவலரின் கல்வி பற்றிய கருத்தினை, பாசவர் வாசவர் மெய்கீர்த்தி, அதுக்கப்புறம் வந்து வறுமையிலும் மாப்போசி அந்த கொஸ்டின். புறத்திணை இது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியில் கேட்குறாங்க. அதாவது 3 மார்க்கில் கேட்குறாங்க. அண்ட் அதாவது அந்த அழகிடுதல் வரும் இல்லையா, அங்கே கேட்குறாங்க. புறத்திணைகளையும் எதிரெதிர் திணைகளையும் அட்டவணைப்படுத்துக. குறிப்பு வரை அவயம், குரல் வெண்பாவின் இலக்கணம், அதுக்கப்புறம் தீபக அணியின் வகைகள், அன்பும் அறனும் உடை. இது வந்து பார்த்திங்கன்னா இக்குறளில் பயின்று வரும் அணியினை இலக்கம் யாது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் ஈஸி. ஸோ சிறுவினா வந்து பார்த்திங்கன்னா தமிழெண்ணெய் அந்த ஃபஸ்ட் இயல், புளியங்கன்று ஃபஸ்ட் இயல், தமிழ் கடல் இது ஃபஸ்ட் இயல் 3மே படிச்சிருவீங்க. சோலைக்காற்று, பூங்காற்று, மின்விசிறி காற்று, சாரி, தோட்டத்தில் மல்லிகைப்பூ. இந்த கொஸ்டின் நான் விட்டுட்டேங்க. இந்த கொஸ்டின் நீங்கள் படித்தே ஆகணும். இது கேட்குறாங்க. இப்பகுதியில் பத்தியில் உள்ள தொகைநிலை தொடர்களை வகைகளை எழுதுகன்னு கேட்குறாங்க. கண்ணான கண்ணிற்கே 3 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது கூத்தலை கூத்தன் 3 மார்க்னால் நான் சொல்கிறது அந்த இதில் கேட்டுருவாங்க, அழகிடுதல் அந்த செக்ஷனில் கேட்டுருவாங்க. மாலாத காதல் நோயினால் போல், இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள், மன்னன் இடை காட்டினார், முயற்சி திருவினை இயக்கம். இதுவுமே ஒரு இலக்கண கொஸ்டின் ஆன்சர் தான். சரிங்களா? அடுத்தது தமிழ் மொழிக்கான கலைஞர் செய்த, இது புது கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. முதல் மலை விழுந்ததும் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அவந்தி நாட்டு மன்னன் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தலை கொடுத்தனும் தலைநகரத்தை இது அடிக்கடி கேட்குறது. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் 4 மார்க்கில் 3 மார்க்கில் கேட்பாங்க. வாளித்தண்ணீர், சாய் கோவலை இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவையெல்லாம் அறியேன் லாஸ்ட் இயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெய்காந்தன் அந்த நோட்டீஸ் ரைட்டிங்கோடது ரொம்ப ஈஸி. ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சிறுவினா இருக்கா அப்படிலாம் நினைக்கிறது 15 தான். ஸ்ப்ளிட் ஆகும் நமக்கு. சிறுவினா வந்து செய்யுள் உரைநடை ரெண்டுமே கேட்குறத நான் சொல்லிக்கிறேன். ப்ளஸ் நமக்கு அந்த அழகிடுதல் கேட்பான் தெரியுமா, அணி அழகிடுதல், அந்த செக்ஷன்லேயும் ஒரு கொஸ்டின் கேட்பான். அது இருந்தால் கேட்பான் நான் சொன்னதுலேருந்து. ஓகே. நெடுவினா ஃபஸ்ட்டு 8 மார்க் உரைநடை செய்யுள். அப்போ உரைநடை மட்டும் என்னென்னா தமிழ் சொல்லுடம், நெகிழிப்பைகள் இது வந்து ஓன், பாராட்டுரை, போராட்ட கலைஞர், ஜெய்காந்தன் அந்த நோட்டீஸ் ரைட்டிங். இந்த 4மே பார்க்கணும். செய்யுளில் வந்து பார்த்திங்கன்னா முல்லைப்பாட்டு காரக்காலம் இது 5 மார்க்கில் கேட்பாங்க, 8 மார்க் கிடையாது. சிலப்பதிகாரம் மறுவூர் பக்கம் 5 மார்க்கில் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. உங்கள் இல்லத்திற்கு வந்த விருந்தோம்பல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பள்ளித்திடலில் கிடைத்த பணப்பை இது ஒரு கடிதம். இது வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்லையும் கேட்குறாங்க, 8 மார்க்லையும் கேட்குறாங்க. ஸோ என்ன 8 மார்க் வரும் அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியுது. நமக்கு இந்த 4லேருந்தே வந்துட போகுது. இருந்தாலும் செய்யுளில் ஏதாவது இங்கிருந்து கேட்பானோ அப்படிங்கிற மாதிரி தான். அதனால் இதையும் பார்த்துக்கணும். இது 5 மார்க்லையும் கேட்குறாங்க இந்த 4மே. சரிங்களா? இந்த விருந்தோம்பல் மட்டும் 8 மார்க். சரி. துணைப்பாடம் அறிவியலார் ஸ்டீஃபன் ஹாக்கிங் கண்டிப்பாக வந்து படிச்சே ஆகணும். அன்னமையா படிச்சே ஆகணும். புயலே ஒரு தோணி கண்டிப்பாக வரும். கற்கை நன்றே கற்கண்டு மேரேஜின் கதை இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கட்டுரை எழுதுக லாஸ்ட் இது வந்து 2வது 8 மார்க் துணைப்பாடம். லாஸ்ட்டு 8 மார்க் வந்து கட்டுரை. சான்றோர் வளர்த்த தமிழ் குமரிக்கடல் ஃபஸ்ட் இயரில் இருக்கும் இல்லையா, தயவு செய்து இது படிங்கயா. நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. தலைப்பு அதாவது விண்வெளி கல்பனா சாவ்லாவும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கல்பனா சாவ்லா கட்டுரை வந்து உங்கள் பகுதியில் நடைபெற்ற கலை திருவிழா இது வந்து புதுசாக வந்திருக்கு. கண்டிப்பாக இதை கேட்பாங்க கலை திருவிழா பற்றி. ஹெட்டிங் குறிப்பு 8 மார்க்கை பொறுத்த வரைக்கும் உரைநடை செய்யுள் துணைப்படம் எதாக இருந்தாலும் குறிப்பிச்சிடம் போடுறேன், சைட் ஹெட்டிங் போடுறேன், எழுதுகிறேன், மார்க் கொடுத்துட்றாங்க. சாலை விபத்தில்லா தமிழ்நாடு சும்மா பார்த்துக்கோ, எதை வேணாலும் ஓனாக கேட்கலாம். அதில் ஒரு ஓன் கொஸ்டின் தான் சாலை விபத்தில்லா தமிழ்நாடு. ஓன் கொஸ்டின் என்ன வேணாலும் கேட்கலாம் கட்டுரையில் மட்டும் கடைசியில். பட் இதுலேருந்து இந்த வருஷம் வரும்னு நான் நினைக்கிறேன். கடிதம்
5 மார்க் கடிதம். உணவு விடுதி 4 ஒன்றில் பொங்கல் மலரின் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் அந்த கடிதம். அடுத்து உங்கள் தெருவில் மின்விளக்கு வசதி படர்ந்தடைந்துள்ளது, அதுக்கு ஒரு கடிதம். இது 3 கடிதத்தில் ஒரு கடிதம் வந்துடும். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் நல்லா கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 மார்க் இருக்கு இல்லையா, 5 × 5 25, 5 5 மார்க் எழுத சொல்லுவாங்களா, அதில் ஃபஸ்ட்டு 5 மார்க் கொஸ்டின் ஆன்சர் தான் கேட்பான். அதில் மனோன்மணி சுந்தரனார் அந்த ஃபஸ்ட் இயலோடது கேட்பான், இல்லைனா கருணையின் தாய் கேட்பான் லாஸ்ட் இயல். இந்த கொஸ்டின் அட்டம்ப்டில் கேட்டது வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கும் கூறிய இலக்கணங்களை, இந்த கொஸ்டின் வரும் பாருங்க திருக்குறளோடது. ஸோ இது 3ம் பார்த்துட்டு சிலப்பதிகாரம் மறு உருப்பாக்கமும் பார்த்துட்டு முல்லைப்பாட்டு கார்காலமும் பார்த்தீங்கன்னா இந்த 5 பார்த்தீங்கனாலே, இல்லை பள்ளித்திடலில் அதுவும் கேட்கலாம், அந்த பணப்பை தொடர்ந்து எது வேணாலும் கேட்கலாம், அந்த ஃபஸ்ட்டு 5 மார்க் எழுதிடலாம். சரியா? ஸோ இதுதாங்க இந்த பிடிஎஃப்க்கு அதை வச்சு படிங்க. திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ உங்கள் தமிழ் எக்ஸாமே முடிச்சிடலாம். மனநம் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டு 5 இயல் ஃபுல்லாக படிச்சிங்கனாலே ஒன்று எழுதிடலாம். நீங்கள் பெருமாள் திருமொழி மட்டும் பார்க்க வேணாம், அது போன வருஷம் கேட்டாங்க. மீதி எல்லாமே பார்த்துருங்க. அந்த ஃபஸ்ட்டு 5 இயலில் ஒரு 4 இயல் அப்போ கணக்கு போட்டுங்க. ரொம்ப சிம்பிளாக படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீதி இருக்கிற அந்த 2 மார்க் 5 to 10 அதுக்கப்புறம் படிவம் அதெல்லாம் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் வச்சு சொல்கிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ.